எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்துமாம். எங்கள் கைகளின் பிரயாசங்களை எங்களிடத்தில். இந்த மாதம் எல்லாரும் உங்கள் வலது கையை நல்லா உயர்த்தணும். கர்த்தர் நம்முடைய த ஒர்க் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ், இங்கிலீஷில் என்னுடைய கையின் கிரியைகளை ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எவ்வளோ வருஷம் செயல்பட்டீங்க, ஆனால் அது ஒரு 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 தீர்வுக்கு கொண்டு வர முடியல. இந்த வாரம் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தால் என் கைகளால் நான் செய்கிற எல்லா விஷயங்களும் கர்த்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த செல்வத்தால், அந்த கையின் கிரியைகளால் எதையெல்லாம் நான் கட்டி முடிக்கணுமோ, செஞ்சு முடிக்கணுமோ, எதெல்லாம் நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேனோ, எல்லாரும் வலது கையை உயர்த்தும் போது இந்த வசனத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். And let the beauty of the Lord our God be upon you, and let him establish the work of your hands. Yes, let God establish the work of your hands. உங்கள் கரத்தின் கிரியைகளை கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். நீங்க செய்வதெல்லாம் கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். உங்க துக்க நாட்கள் கண்டிப்பாய் தீரும். கர்த்தர் ஆச்சரியங்களை காண செய்வார். நான் நம்புகிறேன். எரிகோவின் மதில்களை உடைத்து இத்தனை நாட்கள் நடந்து வந்த நடையின் மகத்துவங்களை காண போகிறீர்கள். இந்த வார்த்தை சொல்லும் போது ஆமீன் சொல்லுங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தீர்கள். பாரங்களை இடுப்பின் மேல் ஏற்றி வைத்தார்கள். கஷ்டங்களை சகித்தீர்கள். ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் எங்களை விசாலத்தில் வைக்கிறார் என்ற வார்த்தை உங்கள் வாழ்வில் நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரின் கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்துவார் என்று நம்புறவங்க கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா.